சூரியனை பார்க்கறதுங்க. வெறுங்கண்ணால சூரியனை பார்த்தால் உடம்பில் உள்ள கழிவுகள் குப்பைகள் வெளியே போகுது. சூரியனை வெறுங்கண்ணால பார்க்கணும். நல்லா கேட்டுக்குங்க. இது எப்படின்னா, காலையில் சூரிய உதிச்சு 1 மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம். 6 மணிக்கு சூரிய உதிக்குதா 7 மணி வரைக்கும் பார்க்கலாங்க. அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு சூரியன் மறையுதா 6லிருந்து 7 பார்க்கலாம். புரிஞ்சுக்குங்க. சூரிய உதிச்சு 1 மணி நேரக்குள்ள பார்க்கணும், சூரிய மறையருக்கு 1 மணி நேரம் முன்னால பார்க்கலாம். இந்த 2 நேரமும் சேஃப் டைம், பாதுகாப்பான நேரம். மற்ற நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க வேண்டாம். இங்கே பாருங்க, அந்த டைமில் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வெறுங்கனால ஃப்ரண்ட்டை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா பார்க்கணுங்க. அந்த நேரத்தில் செருப்பு போட்டுக்கூடாது, வெறும் காலை தரை தொற்றுக்கணும். செருப்பு ஏன் போடுறோம்? இந்த கரண்ட் ஷாக் அடிக்காமல் இருக்கு செருப்பு போடுறோமா? செருப்பு போடாமல் காலை கீழே வச்சா ஷாக் அடிக்குதா? இதில் ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். சூரியன் ஷாக் அடிக்கும் நமக்கு. அப்போ வெறும் பூமியில வெறும் காலை வச்சு சூரியனை அந்த 1 மணி நேரத்தில் பார்க்கணும். எவ்வளவு நேரம் பார்க்கணும் தெரியுமா? 10 செகண்ட் தான் பார்க்கணும். 10 வினாடி. முதல் நாள் எடுத்தோன்னு ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, கண்ணு அவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி இருக்காது. முதல் நாள் 10 செகண்ட் பாருங்க. அடுத்த நாள் 20 செகண்ட். டெய்லி 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதிகபட்சம் 3/4 மணி நேரம் பார்க்கலாம். அவ்வளோவெல்லாம் போக வேண்டாம். 5 நிமிஷம் பார்க்கறதுக்கு ரெடி பண்ணிக்கங்க, அதுவே போதும். மிகப்பெரிய பயிற்சி. டெய்லி 5 நிமிஷம் சூரியனை வெறுங்கண்ணால பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தி கண்ணு வழியா உள்ள போச்சுன்னா, உண்மையிலே சொல்றேங்க, சாப்பாட்டு அளவே கம்மியாயிருங்க. சூரிய யோகம்னு இருக்குது, நிறைய ஊர்ல நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. சூரியனை மட்டுமே பார்த்து அதுல சக்தி எடுத்து நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. போதும், அது கிடைச்சா போதும். இது ஒரு பயிற்சி. இப்படி சூரியனை வெறுங்கண்ணால் பார்க்கும் பொழுது அந்த சக்தி உள்ள போய் அந்த சூட்டுக்கு உடம்பில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே போகுது. இதையும் இன்னிலிருந்து பயிற்சி பண்ண ஆரம்பிங்க.